அவரை பயமுடுத்தி மிரட்டி 2 மணி நேரத்தில் என்ன நடந்தது எங்களுக்கு விளக்க வர வேணும் அமக்கணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்ரு. அது 2 மணி நேரத்தை ஒரு 2 மணி நேரம் சின்ன குழந்தைய மிரட்டுறதுக்கு அவருடைய கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் இது இருப்பார் ஹைட்லலாம். அவருடைய உடலை வைப்பை கேவலப்படுத்தினாங்க. பண்ணாங்களா இல்லையா? அது எவ்வளோ மனித உரிமை வீரல். அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டில் மனித உரிமை வீரலாக பேசிய இந்த ராகுல் காந்தியும் அவங்க சேர்ந்த ஜால்ராக்கணும் இதை பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? ஜாயிண்ட்டாக எல்லாரோடையும் டிபேட் பண்ணி காலம் எடுத்து பண்ணி இவ்வளோ கஷ்டங்கள் பண்ணி உங்களை கொண்டு வந்து கொடுத்தோம். உங்களை உட்காந்து வச்சு அழகு பார்த்தோம். பார்த்தபோது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்கனாக்க அவங்களுக்கு ஏன் பொறுமை காக்க முடியல? எப்படியாவது நம்ம வரி பணத்தில் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாராளுமன்றத்தை நடவடிக்கைகளை மக்களுடைய பிரச்சனையை பேச விடாதபடி கவர்மெண்ட்டை முடக்கணும். கத்தணும், கதறணும், கேன்டீனில் போய் பஜ்ஜி நடுவில் சாப்பிட்டு வந்தோம், டீ குடிச்சிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை ஓவர் கம் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஓவர் கம் பண்ணுறது கவர்மெண்ட் பிடிக்காம தான் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அவங்களுக்கு தான் ஆள் எங்கே பார்த்தாலும் சுற்றி இருக்காங்களே, ஸ்பை ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் மிரட்டப்பட்டார்னு. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. திரு கார்கேயை பார்த்தாரு, கேஜ்ரிவாலை பார்த்தாரு, அதெல்லாம் காய்ப்புணர்ச்சி கொண்டு இப்போ ஆளுங்கட்சி தாக்குது அவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கூட்டு வைக்கிறாங்க. நான் உடம்பு சரியில்லைன்னு ட்விட்டரில் போட்டார். ஏங்க, ஒரு சீனியர் அட்வொகேட்டு, ஒரு ஃபார்மர் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் தெரியும், எப்படி பண்ணணும், முறைகள் தெரியும். ஏன் ஒரு ராத்திரி இன்னொரு 12 ஹவர்ஸ் பொறுக்க முடியாதா? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் நளினி மேம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் சகோதரர். மேம், நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் மெடிக்கல் ரீசன் சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்படின்ற கொஷின்ஸ் இருக்குது. என்ன நடக்குது மேம் டெல்லியில்? இதுக்கு முந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து ஏன் தானாக விலகினார்? அதுதான் முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டியது. தானாக தான் விலகினார். அவர் ராஜினாமா தானாகவே செய்தார். எந்த வற்புறுத்தலும் இல்லை. எனக்கு இதனுடைய விஷயம் நீங்கள் இப்போ கேட்டீங்க. எதிர்கட்சிகள் அதை ஒரு பெரிய விளம்பரமாகவும் பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் பார்க்குறாங்க, மைலேஜுக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தில் இது பண்ணுவார். இன்றைக்கும் அவர் மூத்த வழக்கறிஞர் தான் அழைக்கப்படுகிறார். அவர் மூத்த வழக்கறிஞராக இருந்து சமூக ஆர்வலர் இருக்கிறனால பொலிட்டிக்கலில் அதுக்கப்புறமா ஒரு ஆளுமை மிக்க கவர்னராக மேற்கு வங்காளத்தில் திகழ்ந்தார். நீங்கள் மேற்கு வங்காளம் எப்படிப்பட்ட ஒரு மாநிலங்கிறது அவங்க எல்லோரும் உலகம் அறிஞ்சது. எப்பப்பார் அங்கே ப்ராப்ளம் ஒன்று, பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிறனால நிறைய இமிக்ரெண்ட்ஸை உள்ளே விட்டு அவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுத்து சிறுபான்மையருக்கான அரசுங்கிற மாதிரி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே முதலமைச்சராக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு மற்ற கட்சியை சார்ந்தவங்களோ பொதுமக்களோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்ததை விட கொடூரமாக இப்போ அங்கே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷனுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசுவது மம்தா பானர்ஜியோட குணமாக இருக்குது. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மம்தா பானர்ஜி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போய் சொருகி வச்சது. இப்போ இப்போ பதவியிலேருந்து தானாகவே விலகிய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு தங்கர் அவர்கள். நாங்களும் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் ஒரு எந்த முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. ஏதோ ஒன்று அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ ஜட்ஜி மேலே ஒரு கேஸ் வருது, அதை பற்றின இம்பீச்மெண்ட் மோஷன் அங்கே வருது. அதை ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் கொண்டு வராங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுதான் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எடுத்து வர அஜெண்டாவை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்றதான பிரச்சனையாக பாருங்க. 2 பேருக்கு இருந்த மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் இவங்களா ஒரு கட்டுக்கதை. அது இப்போ இல்லைனாலும் அடுத்த குடியரசுத் தலைவர் வரைச்சி அந்த பில்லு மூவ் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் அவங்கள்ட்ட கொடுத்துருச்சு, அரசாங்கத்திட்ட நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பண்ணி தான் ஒரு நீதிபதியை கீழே இறக்க முடியும். அவரை இதுக்கு முன்னாடி கூட மக்களுக்கு ஞாபகம் இருக்காது. இது பஞ்சாபில் ஒரு இவர் இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். அவரை அவர் பேர் நம்ம ஒரு தமிழர் தான் பேர் சொல்ல விரும்பல நான். அவருக்கு கூட பதவி இறக்கம் சொன்னாங்க. ஏன்னா கரப்ஷன் சார்ஜஸ் சொல்லி கொண்டு வந்தாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணோம். அது வரதுக்கு முன்னாடி அவரே ரிசைன் பண்ணிட்டார். அது நடக்கலை.
அதனால் மக்களுக்கு வந்து அதிகமாக புரிதல் இல்லாமல் போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மேம் இல்ல மேம். அஜெண்டா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் தான் மோஸ்ட்லி அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஆப்போசிஷன் எடுத்துட்டு வர அஜெண்டாவ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணதுனால தான், இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வர அஜெண்டா இல்லாம அவரே அது அஜெண்டாவ அது அக்செப்ட் பொய்க்கூற்று, பண்றாரு. அது பொய்க்கூற்று. ஏன்னா இவர் வந்து நம்ம பதவி விலகின முன்னாள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, உடல்நலம் கருதி நான் வந்து பதவியிலேருந்து விலகிறேன்னு சொன்னார். அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்பது ஒரு தெளிவான விஷயம், எல்லாருக்குமே தெரியும். இங்க கொஸ்டின் எங்க வருதுன்னா, இப்போ உடல்நலம் சரியில்லன்னா முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா செஷன் வந்து போயிட்டு இருக்கு. செஷனுக்கு வந்து நீங்க வந்து ஜாயின் முன்னாடியே பண்ண தெரிஞ்சிருக்கு, போயிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஏன் முன்னாடியே பதவி விலகி இருக்கக்கூடாதா? ஏன் முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க கூடாதா? ஏன் முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு சொல்லியிருக்க கூடாதா? அப்படிங்கிற கேள்விலாம் நீங்க வைக்கிறீங்க இப்ப. நான் ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறத ஒருத்தருக்கு சொல்லி தான் தெரியணுங்கல்ல. அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது ஒரு ஓப்பன் புக் மாரி விஷயம். இப்ப கூட ஒரு இடத்துல இப்ப ஃபங்ஷனுக்கு போறாரு ஒரு 15, 20 நாளைக்கு முன்னாடி. ஏங்க அவர் ரொம்ப கடினமான நிலையில இருக்காருனாக்க, இப்ப நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் கூட போயிருக்காரு. அது எப்படி திடீர்னு உடல்நலக்குறைவு வந்தது? உடல்நல குறைவு இல்ல எப்ப மேம். வேணா வரலாம். மேம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். கரெக்டான விஷயம். உடல்நல குறைவுனா உடல்நலத்த வந்து கொஸ்டின் கேட்கல. இங்க வந்து நீங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் அங்க ஏங்க கிரியேட் அவர் அவர் பண்ணப்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க. சொல்லியிருக்கிற ரீசன் தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும். ஒருத்தர் வந்து பதவியிலேருந்து விலகுறாருனாக்க, இப்ப இத நீங்க கோர்ட் ஆஃப் லால பண்ணா கூட, நான் விருப்பப்படி என்ன ரீசன் சொல்றேனோ அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னொருத்தர் சொல்றாங்கன்னா, அது உள்ள பூத்த ஆனா முடியாது. அரசியல் படி பார்க்கும்போது அங்க சுத்தி என்ன நடக்குதுன்றது முக்கியமான விஷயம் இல்ல மேம். அரசியல் நீங்க சொல்றீங்க. நான் இப்ப கேட்கிறேன், இதே காங்கிரஸ் வந்து இன்னைக்கு சொல்றாங்க, இந்த அந்த ஒரு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர வந்து பதவி விலக்கம் செய்வது இம்பீச்மெண்ட்ட கொண்டு வரதுக்கான பண்ணதுக்கு ரெடி பண்ணோம். அதனால வந்து அப்புறம் நாங்க அழுத்தம் குடுத்தோம். ஆளுங்கட்சி ஒத்துக்கல. அது ஏதோ மிரட்டி கிரட்டி அதுதான் வார்த்தை யூஸ் பண்றாங்க. அவர பயமுறுத்தி மிரட்டி 2 மணி நேரத்தில என்ன நடந்தது எங்களுக்கு விளக்க வரைவு வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். அந்த 2 மணி நேரத்தில ஒரு 2 மணி நேரம் சின்ன குழந்தைய மிரட்டுறதுக்கு அவரே வாய திறந்து என்ன நடந்ததுன்னு சொன்னாலே தவிர, எதிர்க்கட்சி சொல்ற முகாம்கள்லாம் நிற்கவே நிற்காது. ஏன்னாக்க, அவர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இதே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை எப்படியாவது எது சொன்னாலும் அவர் தன்னுடைய என்ன டிபேட் நடக்கிற கருத்துக்கள ரெக்கார்ட் பண்ண மறுக்கிறாரு. எப்போதும் ஆளுங்கட்சிக்காக சாதகமா பயன்படுத்துறாரு. முன்காலங்கள்ல காங்கிரஸ் யுபிஏ கவர்மெண்ட்ல இருந்தபோது, அவங்க துணை சேர்மனா இருக்கிற ராஜ்யசபாக்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூத்த தானே ரெக்கார்ட் பண்ணாங்க. இப்ப இவர மட்டும் இன்னொரு படி மேல, அவர வந்து எவ்வளவு கேவலமா பாராளுமன்ற வளாகத்துல, அவருடைய கொஞ்சம் உயரமா கொஞ்சம் இதுவா இருப்பாரு ஹைட்லலாம். அவருடைய உடல் அமைப்ப கேவலப்படுத்தினாங்க. பண்ணாங்களா இல்லையா? அது எவ்வளோ மனித உரிமை மீறல். அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்ல மனித உரிமை மீறல பேசிய இந்த ராகுல் காந்தியும், அவங்க சார்ந்த ஜால்ராக்களும் இத பேசுறதுக்கு அருகதை இருக்கா? நான் இன்னைக்கு நம்ம கேட்கிறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆப்போசிஷன்ல நம்ம இருக்கோம். அப்படின்னும்போது நமக்கு ஒரு அஜெண்டால ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து அஜெண்டால நம்ம எடுத்துட்டு வர விஷயம் அவங்க பேசல. அங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம வந்து ஏங்க வைஸ் பிரசிடென்ட்ன்னு இப்ப தான் உங்களுக்கு தெரியுதா? அவர் அப்ப வந்து ரிசைன் பண்ணல. அவர் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் தாண்டி. அப்ப நீங்க வெளியில வந்து வளாகத்துல என்ன ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாஸ்க போட்டு எவ்வளவுக்கு தனி மனித தாக்குதல் பண்ணீங்க? அது நியாயமா? உங்களுக்கு டெக்கோரம்ங்கிறது கிடையாதா அப்ப? இப்ப தான் டெக்கோரம் பேசுறீங்களா அப்படி டெக்கோரம் காங்கிரஸ்? பத்தி பேசும்போது, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து வெளிய போறாரு. அவருக்கு வந்து ஃபேர்வெல் குடுக்கணும். அத கூட இந்த கவர்ன்மெண்ட் குடுத்த மாரி தெரியலையே! கவர்மெண்ட் எதுக்கு குடுக்கணும்? நான் இப்ப வெளியில அப்படி போறேங்க. நடந்த எல்லா ஒரு வைஸ் ஒரு நிமிஷங்க. பிரசிடென்ட்க்கும் இந்த நான் ரிசைன் நடந்திருக்குல்ல. பண்ணிட்டு போறேன்னாக்க, நீங்க உயர்நீதிமன்றத்தில கூட நீதிபதிகள்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க. சில பேர் வந்து ரீசென்ட்டா ரிசைன் பண்றாங்க. மேம் இதுவரையிலும் முன்னாடி நடந்த எல்லா வைஸ் பிரசிடென்ட்க்கும் ஃபேர்வெல் குடுத்துருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம். ஒரு ஃபேர்வெல் வேணும் வேண்டாது தனி மனிதனுடைய விருப்பம். இப்ப மோடி அவர்கள் போய் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரை பார்த்து பூக்கொத்து கொடுத்து நலம் விசாரிச்சுட்டு வந்தாரு. உடல்நலம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கலாம், இந்த மாரி நாங்க கவர்மெண்ட்ல ஆர்கனைஸ் பண்ண போறோம். விருந்தோம்பல் பண்ண போறோம். நீங்க என்னைக்கு வச்சுக்கலாம் உங்க கன்வீனியன்ஸ் சொல்லுங்க கேட்டிருக்கலாம். அவர் மறுத்திருக்கலாம். ஆனா இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து எப்பயுமே ட்வீட் பண்ணுவாரு மோடி. எப்பயுமே யாராவது வெளிய போறாங்கன்னா, யாராவது ஒரு பர்சன் வந்து நாட்டுக்கு சேவையாற்ற போறாங்க. அவங்கள வந்து புகழ்ந்து பேசுவாரு. இந்த இடத்துல தன்கர் வெளிய போறாரு. அவர பத்தி புகழ்ந்து அவருக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கோம். அவர் பாட்டுக்கு வெளிய போறாரு. அப்படின்ற மாரி தானே அவரு ட்வீட் ஆமாங்க. போட்டிருக்காரு. நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்கோம். வெளியில போறாருனாக்க, இப்ப ஆனா ஒரு அவருடைய ஒரு சேவைய வந்து பாராட்டுற மாரி ஒரு ஒரு லெட்டர் கூட இல்லல்ல. நிமிஷம். ஒரு துணை குடியரசுத் தலைவரையும், துணை குடியரசுத் தலைவரையும் கொண்டு வரது அந்த அந்த நிலைமைக்கு கொண்டு வருது, அந்த போஸ்டிங்கில கொண்டு வரது அவ்வளவு சாதாரண காரியமே கிடையாது. இப்ப கூட எலக்ஷன் ப்ராசஸ் அனௌன்ஸ் நீங்க பண்ண போறாங்க. சொல்றபடி நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனா நாங்க சொல்றத வந்து அது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஒருமித்த செய்யல. ஒண்ணா நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்டஸ்டன்ட் வராம, ஒருமித்த கருத்தோட அமையும்போது தான் அவர்கள் நல்லா வேலை பண்ண முடியுங்கிறதுக்கோசரம், ஜாயிண்ட்டா எல்லாரோடையும் டிபேட் பண்ணி, காலம் எடுத்து பண்ணி, இவ்வளோ கஷ்டங்கள் பண்ணி உங்கள கொண்டு வந்து குடுத்தோம். உங்கள உட்காத்தி வச்சு அழகு பார்த்தோம். பார்த்தபோது நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரீங்கனாக்க,
ஒரு நீங்கள் இதனுடைய பின் விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னாக்க ஒரு பார்லிமெண்ட் செஷனில் இருக்கும்போது அவங்க வந்து அன்னைக்கு என்னத்தை டிபேட் பண்ண போகிறோன்னு எல்லா கட்சிகளையும் கூட்டு வச்சு, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் எல்லாரும் கூட்டு வச்சு பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுவாங்க. கிரண் ரிஜிஜு அவர்களும் எல்லாம் பேசுவாங்க. அது பேசி இது பண்ண போகிறோம், நீங்கள் இந்த இல்லைன்னு இன்னைக்கு மூவ் பண்ண போகிறோம். அன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மாண்புமிகு பாரத பிரதமர் என்னென்ன பண்ண போகிறோங்கிறதையும் விளக்க உரை கொடுத்தாரு. இந்த இம்பீச்மெண்ட்டை பற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டோட பிளான்லேருந்து வைஸ் பிரசிடென்ட் வெளியே போனதுனால தான் அவருக்கு எங்க கவர்மெண்ட் வேறங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வேறங்க. He is not a part and parcel of the government. அதனால தான் only ministers are part and parcel of the government. இப்ப கவர்மெண்ட் வந்து நாங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் கொண்டு வந்தா, அவர் வந்து நாங்க சொல்ற பேச்சே கேட்கல. அதனால தான் அவர் மேல பிரஷர் போடப்படுச்சா? நாங்க இப்ப சொல்றோம். இப்ப விவி கிரின்னு ஒரு முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்போ குடியரசுத் தலைவர் தவறி போறாரு. தவறி போறச்ச அவரை வந்து ப்ரமோட் பண்ண வராங்க. அப்போ விவி கிரி அவர்களுக்கும் அப்போ வந்து எதிர்மறையாக ஒரு ஆளை நிறுத்தணும் எதிர்க்கட்சிகள் ட்ரை பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் பப்புன்னு சொல்லப்படுற ராகுல் காந்தி சின்ன குழந்தையா இருக்கனா பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க, அப்போ எதிர்க்கட்சியே ஒன்றும் பேச விடாதபடி யுனானிமஸாக எதேச்சதிகாரமாக விவி கிரியை கொண்டு வரணுங்கிற இல்லை அவங்க பண்ணல. ஆனால் பிஜேபி அப்படி பண்ணலை. இப்போ தங்கர் அவர்களை கொண்டு வந்த போது கூட என்ன பண்ணிச்சு பிஜேபினாக்க, எல்லாத்தையும் யுனானிமஸாக ஒப்பீனியன் கேட்டது. அதனால தான் இப்போ டெப்டி துணை குடியரசுத் தலைவர் சேர்மனாக இருக்கார். டெப்டி சேர்மன் போட்டானாக்க கிளாஷ் வருது. எதிர்க்கட்சி எங்களுடைய ஆளை போடுங்க அப்படின்னா போன வருட காலங்களில் கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் துணை சபாநாயகர் இல்லாமையே 2 மேலவையும் சரி கீழ் சபையும் நடத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கான சம்பளத்தை எதுக்கு வேஸ்ட் அடிப்பானேன்ட்டு. கரெக்டாக? அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவரை கொண்டு வந்து போட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் திரு கார்கேயை பார்த்தாரு, கேஜ்ரிவாலை பார்த்தாரு, அதெல்லாம் காய்ப்புணர்ச்சி கொண்டு இப்போ ஆளுங்கட்சி தாக்குது அவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்க்கூட்டு வைக்கிறாங்க. நான் இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க ஒரு பக்கம் சொல்கிறச்ச நான் இப்போ ஒரு பதவியிலேருந்து விலகிறேன்னாக்க நான் என்ன முறையாக செய்யணும், நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. நான் வந்து இப்போ என்னை கொண்டு வந்து ஒரு ஆட்சியில் வச்சுருக்கீங்க, நான் ஆட்சியோட பார்ட்டே கிடையாது, கவர்மெண்ட் பார்ட்டே கிடையாது. குடியரசுத் தலைவர் சரி, துணை குடியரசு கவர்மெண்ட்டோட பார்ட்டே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி கேட்டு அவங்க என்ன பண்ணணும், சரி நாங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னாக்கா தினம் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி நடத்துகிறீங்க. அந்த கமிட்டியில் திரு முருகன் அவர்கள் வந்திருக்கார், உங்கள் ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு. அவர் போய் சொல்லியிருப்பார். இது மாதிரி வந்து இவர் அவர்கிட்ட முருகன்கிட்ட சொல்லியிருக்கலாம். மாண்புமிகு இணையமைச்சர் தகவல் தரத்துறை திரு முருகன்கிட்ட பேசின போது இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஏதோ திடீர்னு உடம்பு முடியாத இருக்குது, கண்டினியூ பண்ணவங்க ப்ரெஷர் தாங்கலை, ஒரு முடிவில் இருக்க, நீங்கள் வந்து தயவு செய்து இந்த விஷயத்தை உங்கள் கவர்மெண்ட்டை கொண்டு போய் சேருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் எதிர்க்கட்சி ஆப்போசிட் பார்ட்டி காங்கிரஸ் வந்து 51 கையெழுத்து போட்டால் எங்கிட்ட பேப்பர் வந்திருக்கு. என்ன பண்ணலாங்க, கலந்து ஆலோசிக்கணும், ஒரு மீட் வைக்கணும். இதனுடைய தலைவர் யார், ஜேபி நட்டா அவர்கள், ராஜ்யசபாவோட தலைவர், உங்கள் கட்சிக்காரங்க, அவங்கள்ட்டே சொல்லுங்கள், மாண்பு பெருந்தர் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம வந்து கன்சல்டேட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முறை. மரபை மீறி வைஸ் பிரசிடென்ட் போயிருக்கிறதுனால தான் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ். அது ஃப்ரிக்ஷன் சொல்லவே முடியாது. ஃப்ரிக்ஷன்ங்கிற ஒரு கட்டுக்கு இப்போ வந்து சொல்லும் போது அவர் சொன்னது மெடிக்கல் ரீசன் சொல்றாரு. ஆனா இங்க பின்னாடி பார்க்கும்போது இவ்வளவு நடந்துருக்கு. ஒரு நிமிஷம், இவ்வளவு நடந்ததுக்கு இது வந்து பார்ட் ஆஃப் தி வொர்க்கிங் ஹவர்ஸ். அவர் வந்து ரிசைன் பண்றதுக்கான பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி வொர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, வொர்க்கிங் ஹவர்ஸ்ல நடக்குது. 5 மணி வரைக்கும் இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு process இருக்கு, அந்த process-ஐ வந்து ஓவர் கம் பண்றாரு நீங்க சொல்றீங்க. அந்த ஓவர் கம் பண்றது கவர்மெண்ட் பிடிக்காம தான் அவரை பிரஷரைஸ் பண்றாங்க, ரிசைன் பண்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு நீங்க என்ன ஒரு நிமிஷம், இந்த பெகாசஸ்ங்கிறதெல்லாம் வந்து ஒட்டு கேட்குறாங்க, அப்படிலாம் அமக்கலப்படுத்தினாங்க. ரைட்டா? உங்களுக்கு எதிர்க்கட்சிக்கு தெரியாத அளவுக்கு டெக்னாலஜி இல்லையா? ஒருத்தர் எப்படி ரேட் மாதிரி போய் ஸ்மெல் பண்ணணுங்கிறதெல்லாம் குறியாக இருப்பாங்க எதிர்க்கட்சிகள். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள ஆள் செட் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? தைரியம் இருந்தால் எடுத்து பொது வெளியில் போடுங்களேன். இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸ்தாபிதம் பண்ணுறதா ஏன் தெம்பில்லை? அப்போ காங்கிரஸும் பிஜேபி சேர்ந்து வைஸ் பிரசிடென்ட் வேணும்னு சொல்லிட்டாங்களா? அவர் வேணாம் இல்லைங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ ஆளுங்கட்சி மிரட்டி அவர்கிட்ட 2 மணி நேரத்தை எழுதி வாங்கிடுச்சுன்னு சொல்கிறது எதிர்க்கட்சி. இந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு, இந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு காங்கிரஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தான் ஆள் எங்கே பார்த்தாலும் சுற்றி இருக்காங்களே, ஸ்பை ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் வந்து மிரட்டப்பட்டார்னு. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. யார் ப்ராசிக்யூஷன், யார் குற்றப்பத்திரிக்கை வைக்கிறாங்களோ அவங்க நிரூபிக்கணும். வெறும் ஜாலகம்லாம் கூடாது. நீங்கள் நிரூபிக்காத போது இந்த கூற்று வந்து ஒரு நாளும் ரெக்கார்டில் வராது. ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டார், நீங்கள் நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும், அப்படிலாம் வாழ்த்தலை, அப்படிலாம் ஒரு கூற்று வைக்கிறாங்க. ஒருத்தர் அந்த வார்த்தைகளை ஜாலங்கிறது வந்து காங்கிரஸுக்கு திமுக வார்த்தை ஜாலம் ரொம்ப ஏங்க. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு
திமுகவினுடைய தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் நரேந்திர மோடி கோபேக் மோடி சொல்கிற அளவுக்கு தனிமனித தாக்குதலேருந்து பாஜக அரசை கேவலமாக பேசுகிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காரு விசாரிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரா இல்லையா? அப்போ அரசியல் நாகரிகம் அது அந்த அரசியல் நாகரிகத்தில் தான் அவர் நேராக போய் பார்த்து பூச்செண்டு கொடுத்துட்டாரு. கொடுத்து அவர் வாழ்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அதையும் காங்கிரஸ் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இங்கே வந்து அஜெண்டா கவர்மெண்ட்டோட அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுல வைஸ் பிரசிடென்ட் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்துருக்குதானே தெரியுது. சண்டை நடக்கலைங்க, சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் வந்து தான் பிஸ்னஸ் கம்யூனிட்டி நடக்கப்படுது. இவங்களும் வந்திருக்காங்க. இவங்க சொல்கிற கூத்து என்னன்னாக்கா, அவரை வந்து மேலே இந்த நீதிபதி பணி நீக்கம் செய்கிறதுல ஏதோ ஒரு கற்பனை பண்ணுறாங்க. ராஜினாமா செய்த துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுங்கட்சி தலைமைக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே ஏதோ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒத்து போல, அதனால தான் இவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு பிம்பம் கட்டுறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், பிம்பம் கட்டினா போகாது, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், வாய் வார்த்தை சொல்லக்கூடாது. இதெல்லாம் எப்போ இதுக்கு ஒரு முடிவு குவாய்டஸ் கொடுப்பாங்க லீகல் டேர்மில். முடிவு எப்படி கொடுக்க போகிறேன்னா 67 இப்போ எப்படி நியமனம்னு இருக்கு, 67 அவர் கொடுத்துட்டாரு. நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு ட்விட்டரில் போட்டார். ஏங்க, ஒரு சீனியர் அட்வொகேட்டு, ஒரு ஃபார்மர் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் தெரியும், எப்படி பண்ணணும், முறைகள் தெரியும். ஏன் ஒரு ராத்திரி இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் பொறுக்க முடியாதா? காலையில் 9 மணிக்கு இல்லை ஒரு ஃபோன் பண்ணி, அவருக்கு மேலே இருக்கிற பதவி எது? குடியரசுத் தலைவர் திருமதி மாண்புமிகு திருமதி முர்மு மேடத்தை கால் பண்ணி நான் இந்த மாதிரி இப்போ ரெசிக்னேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன், இப்போ உங்களை பார்க்க முடியுமா, இல்லை நாளைக்கு காலையில் வரேன், அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அப்படி ப்ரெஷர் பண்ணுறதா? அதுக்கெல்லாம் ஈல்டு. அவர் சீனியர் அட்வொகேட்டுங்க, அவர் சீனியர் அட்வொகேட், புரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு இந்த மிரட்டல் அங்கே நடக்காது இல்லைங்க. அப்போ யார் தவறு? ஏங்க, அந்த அளவுக்கு பொறுக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு? ஏன் ஒரு சீனியர் அட்வொகேட் மிரக்கினா இப்போ அவருடைய எல்லாத்துக்கு பயந்து என்னை யாராவது மிரட்ட முடியுமா? எங்களுக்கு தெரியல சட்டம், அது எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாதா? அதுபடி நடந்திருந்தால் அவர் நிச்சயமாக கூடிய விரைவில் அவர் வாய் திறப்பார். வாய் திறக்கிறத தான் இவங்க சொல்கிறது உண்மையா எது உண்மைன்னு வெளியில் வரும். ரெண்டாவது, ஏன் அவர் அதெல்லாம் ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவாரு வெயிட் பண்ணாமல் 2 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் எதனா பண்ணாலும் அடுத்த நிமிஷமே கால் பண்ணுறது. 2 மணி நேரத்தில் நீங்கள் எழுதுறீங்கள, ரெசிக்னேஷன் டைப் பண்ணுறீங்களா, டைப் பண்ண போது உடனே ஒரு செல்லில் ஒரு அந்த PA to பிரசிடெண்ட்டுக்கு கால் பண்ணுறது. இது மாதிரி அர்ஜென்ட்டாக நான் வந்து உங்களை பார்க்கணும், அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ் சொல்லணும், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் கொடுக்க போகிறாங்க. மாட்டேம்பாங்களா? பண்ணியிருக்கலாம்ல. ஏன் பண்ணாமல் இதுக்கு ட்விட்டரில் போடுற சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து ஒரு ரெசிக்னேஷனை உண்மையாகவே அக்செப்ட் பண்ண முடியாது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னாக்க, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுங்கிறது இருக்கட்டுங்க, கோர்ட்டோட நிதிமுறையே ஒருத்தருக்கு சமன்ஸ் கொடுக்கணுன்னாக்க மெயிலில் கொடுங்க, அது கூட அத்தன்டிகேட்டிவ் சர்வீஸ் ஆகாதுன்னு சொல்லுது. ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும். இவர் மாண்போடு நேராக போய் கொண்டு போய் கொடுக்கணும். இவர் ட்விட்டரில் போட்டால் எந்த அளவுக்கு முதல்ல குடியரசுத் தலைவர் அவர் அவமானப்படுத்திருக்காங்கிறத ஏன் காங்கிரஸ் பேச மாட்டேங்குது? குடியரசுத் தலைவர் அவமானப்படுத்தலாமா? அவர் ட்விட்டரில் போடலாமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ட்விட்டரில் போடலாம். அவர் நல்லா இருக்கட்டும், வாழ்த்துறோம், நாங்கள் வந்து குறையே சொல்லலை. இதில் வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ், ரைட்டா? அதுதான் இங்க வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் ஏன் பண்ண? அது வந்து அது எங்களுக்கு கோவம் வராதா? அதான் மேம், நீங்க சொல்றபடி பார்த்தா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அதுக்கடுத்து கவர்னர் 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே வெளியே தெரியுது. பிரச்சனைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பிரச்சனைங்கிறது அவர் ராஜினாமா செய்த துணை குடியரசுத் தலைவர் பேசினாலே தவிர இது பிரச்சனைன்னு சொல்லி கூத்தடிக்கிற காங்கிரஸ் இவரையே பதவி நீக்க செய்யணும், இம்பீச்மெண்ட் பண்ணணும், முதுகு வளைஞ்சு காட்டணும், அப்படிலாம் கேவலப்படுது. கான்ஸ்டியூஷன் பண்ணி இப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவர் சடனா வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான முகமா இருக்கிறவர் சடனா ரிசைன் பண்றாருன்னா, நீங்க எதிர்கட்சிங்க ஐயோ பாவம் எவ்வளவு அக்கறை, கான்ஸ்டியூஷன்ல போஸ்ட் இருக்காரு, அவர் மட்டப்பட்டாரு. ஹலோ, நீங்க அவர் தனி மனித தாக்குதல் பண்ணி அவமானப்படுத்தி என்னென்னமோ செஞ்சீங்க. அந்த மன உளைச்சல் கூட இவங்களோட வேணவே வேணாம், ஓடி போயிடுவோம். காங்கிரஸ் எடுத்து தனியா வச்சிருவோம். மக்கள் கேட்கறாங்க, ஏன் வைஸ் பிரசிடென்ட் இவ்வளவு அவசரமா வந்து ரிசைன் பண்றாரு? மக்கள் கேட்கறாங்கன்னு சொன்னானாக்க மக்களுக்கு விளக்கம் தருவார். ஏன் உங்களுக்கு பொறுமை இல்லை? இப்போதானே முடிஞ்சிருக்கு, 2 நாள் தானே ஆகுது. அதுக்கு முடியாமல் இருக்கலாம். இன்னும் அவர் ஏதாவது வெளியில் சொல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டில் வீட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல. இப்போ வந்து கோர்ட்டை பற்றி பேசும்போது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸை பற்றி பேசும்போது கவர்னரோடைய கேஸ் வருமோ அதை பற்றி பேசினாரு. இந்த மாதிரி அவர் எப்பொழுதுமே நீங்கள் இப்போ பேசுறீங்க. தம்பிதுரை பேசலையா? துணை சபாநாயகராக இருந்த தம்பிதுரை, அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் இந்த மாதிரி ஆஃப் த ரெக்கார்ட் நிறைய கமெண்ட் கொடுக்க தெரியலையா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து பிரசிடென்ட் கவர்னரை பற்றின கேஸ் வருது, அது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸில் கவர்னர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம், ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருந்திருக்காரு சுப்ரீம் கோர்ட் பார்ல.
எப்படி வந்து ஜட்ஜஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி எல்லா ஜட்ஜஸ் தெரியும். இப்போ எந்தெந்த ஜட்ஜஸ் எப்படி எப்படி நடக்கிறாங்கன்னு ஏன்னா எனக்கு தெரியும். நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. அதை தெரிஞ்சு அவர் கேட்குறாரு, ஒரு விதிமுறைகள் இருக்காமல் நீங்கள் மாதிரி இஷ்டத்துக்கு எது வேணால் ஆர்டர் போடுறீங்களே, இது நியாயமான்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு கான்ஸ்டியூஷனல் இப்போ மேட்ரு வருதுன்னா 5 பெஞ்சில் கேட்கணும். நீங்கள் எப்படி 2 பெஞ்சை வச்சு ஒருத்தர் ஆர்டர் போடுறீங்க கேட்குறாரு. கவர்மெண்ட் ஜுடிஷியரிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு சென்ட்ரல்ல வந்து இவரால தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு அவங்க பேசுறாங்களா? அவர் கரெக்ட் இல்லைங்க. ஜுடிஷியரி ப்ராப்ளத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கு வர ப்ராப்ளத்தை கரெக்டாக ஜுடிஷியல் லைனில் கேட்டார். அவரை கேட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே வேலை பண்ணல. கவர்மெண்ட் சாதமாக தான் ஒர்க் பண்ணுறாரு. இவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு உங்களுக்கு என்ன ஏன் டைம் வெயிட் பண்ணாமல் பண்ணாரு? அவர் தான் பதில் சொல்ல முடியும். பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கான தீர்ப்பு வந்து வரப்போகுது. நீங்கள் இப்போ கூட தான் 5 நேற்றுக்கு நீங்கள் அந்த மேட்ரு வந்து லிஸ்ட் ஆச்சு. 5 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் உட்காந்த போது எப்போதும் திமுக வந்து துடுக்கும்பாங்க. அந்த துடுக்கும் வேலையை வந்து நாங்கள் தமிழக அரசு தான் போட்டோம், எங்களை ஆடியன்ஸ் கேட்கணும், நாங்கள் எங்கள் சீனியர் அட்வொகேட் கே வேணுகோபாலை வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. நான் ஆன்லைன் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கேஸை. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன ஒரே சொன்னால், நீங்கள் மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் சேர்ந்து நீங்கள் தான் பண்ண மாதிரி நினைக்க வேணாம்னு சொல்லி ஷட்டப் பண்ணுது. அப்போ எதேச்சதிகாரமாக எல்லா இடத்துலையும் பின்னாடி இருந்து வேலை பண்ணுறது யார்? இவங்க தான். இவங்க நான் இதே உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் நீதிமன்றங்களை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் நாங்கள் 5 இப்போ டிஎம்கே வந்து தான் இப்போ ஜுடிஷியரியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லலை, உலகம் சொல்லுது. நான் சொல்லலை, உலகமே சொல்ல. நான் இப்போ கேட்குறேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை. நாங்கள் உச்சநீதிமன்றத்தை வந்து ஒரு ஆர்டரை பற்றி அட்டாக் பண்ணி பேசினா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நடக்கிற முறைகளை நான் சொல்கிறேன். இதே உச்சநீதிமன்றம் யாருக்கும் இணைத்தான நோட்டீஸ் கொடுக்காம இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்காதீங்கங்குது. எந்த ஹைகோர்ட்டும் சரி, சபார்டினேட் ஜுடிஷியரியும் சரி, ஒருத்தர் வழக்கோட வரானாக்க அது உண்மைத்தன்மை தெரியாத போது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுக்காத, வெயிட் பண்ணி கவுண்டர் பண்ணு. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி கோடை விடுமுறைக்கு போகுது. டாஸ்மாக் வழக்கு ஹியரிங் வருது. ஹியரிங் வரச்ச இடியுடைய மூத்த வழக்கறிஞர், நாங்கள் கவுண்டர் போடுறோங்க, எங்கள்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குது, அதனால் ஒன்றும் குடிமொழிக்கு போகல, இவ்வளோ வருஷம் கொள்ளை அடிச்சு நடந்துருச்சு, இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது, இன்டெகிரிட்டி இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு கேஸில் யாரையும் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி போகிற போக்கிலே உடனே வந்து ஏன் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க? அதான் மேம், இப்போ வந்து அந்த இன்ட்ரீம் ஆர்டர் அந்த மாதிரி தப்பான பார்க்கமா, அந்த இன்ட்ரீம் ஆர்டர் நீங்க அந்த மாதிரி நடக்கிறது கேஸ் எடுத்ததே எடுத்து தப்பா சொல்றீங்க. இல்ல, அந்த மாதிரி இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில். இதே உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து இதே நீதிபதி இந்த கேஸ்ல வந்து தன்கரை வந்து கவர்மெண்ட் ஜுடிஷியரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றது சான்ஸ் இருக்கு, அதனால தான் தன்கரை ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. தன்கர் சரியான முறையில் தான் கேள்வி கேட்டார். அவர் ஏன் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இல்லாமல் நீங்கள் இப்போ உடனே கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு கேட்குது. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் என்ன பண்ணிச்சு, உடனே எல்லாருக்கும் நோட்டீஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வாய்தா போட்டுருக்கு 3 வாரம் சொல்லி போட்டுருங்க. இதே நீதியரசர் தன்னுடைய வழக்கை வந்து நீங்கள் இம்பீச்மெண்ட் பற்றி கேட்டதுன்னா நான் சொல்கிறேன். இந்த இம்பீச்மெண்ட்டுக்கு இங்கே போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த நீதியரசர் இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு இப்போ போயிட்டு என்னை வந்து அவங்க பண்ணக்கூடாதுங்கிறத கேஸ் எடுக்கணும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சில் சொல்கிறாரு. தலைமை நீதிபதி மறுத்து விட்டார். நான் இந்த பெஞ்சில் உட்கார மாட்டேன், இதை வேறு பெஞ்சில் போய் கேளுங்க சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த குழப்பங்கள் அந்த நீதிபதியை நீக்குவதில் இருக்கும்போது உச்சநீதிமன்றமே குழப்பம் பண்ணுது. இங்கே போ அங்கே போங்குது, இப்படி அப்படிங்குது. நாங்கள் 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை முடிஞ்சு போச்சு, அதனால் இடியோ போலீஸ் என்கொயரியோ இதே போலீஸ் என்கொயரி நடத்தலை, இடி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்குது. இப்போ அதெல்லாம் தூங்கிடுச்சு, அதெல்லாம் மறந்து போச்சு. மறந்து போயிட்டு தன்கரை வந்து என்ன பண்ணாங்க அவர் சொல்லுவாருங்க. அவர் படித்தவர், மூத்த வழக்கறிஞர், அவருக்கு தெரியும். அவங்களுக்கு ஏன் பொறுமை காக்க முடியல? எப்படியாவது நம்ம வரி பணத்தில் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாராளுமன்றத்தை நடவடிக்கைகளை மக்களுடைய பிரச்சனையை பேச விடாதபடி கவர்மெண்ட்டை முடக்கணும், கதறணும், கேன்டீனில் போய் பஜ்ஜி நடுவில் சாப்பிட்டு வந்தோம், டீ குடிச்சிட்டு வந்தோம். இந்த வேலையை பண்ணணும் எதிர்கட்சிகள் இருந்தானாக்கா. அவங்க எதிர்கட்சிகள் தான் மக்களுடைய பில்லர்கள், நல்லா செயலாற்றணும். இப்போ இந்த எடுத்து நேற்று உட்காந்துக்கிட்டு வெளியில் பேசுங்க. இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்க? இல்லை இந்த இதில் வந்து நாங்கள் விடமாட்டோம், வெரி ஸ்ட்ராமி செஷனாக இருக்கும். நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? நீங்கள் பீகாரில் நடக்கிற சார் அதை விடமாட்டோம், கேட்போம். அடுத்தது சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு விளக்கம் கொடுக்கணும் மத்திய அரசு, அதில் எங்களுக்கு கேள்விகள் இருக்குது, அதை மூவ் பண்ண சொன்னீங்க. ஸோ சிந்தூரை பற்றி பேச போகிறோன்னு சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமர் ஒத்துக்கிட்டார். 28 வந்து நான் நல்லா இப்போ இந்த பிரிட்டிஷ் போகிறதுனால 29ஆம் தேதிக்கு நாங்கள் ஆரம்பிப்போம், நீங்கள் கேட்டுக்கோங்க,
இப்போ பாராளுமன்றத்தில் கீழ் சபையில் மேல் சபையில் இவ்வளோ மணி நேரம் போகுங்கிறத டயத்தையும் கொடுத்துட்டாங்க. 7 மணி நேரம் 15 மணி நேரம் கணக்கு கொடுத்துருக்காங்க 2 நீதி சபைகளுக்கும். பேச போகிறோம், 3 பேர் பேசுவோம். மாண்புமிகு பிரதமர், உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் 3 பேரும் பேசுவோம். நீங்கள் பேசுங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ அதனால் டிபேட் பண்ண முடியல, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, வாயை அடைச்சிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. அவங்க போராத காலம் என்ன, ஒரு ஏதாவது கையில் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் யாரை கொச்சப்படுத்தி யாரை பதவி நீக்கணும் செய்யணும் ஒருத்தரை வந்து இப்போ அவரை வந்து பதவி விலகினோன்னே அதை ஒரு பொருளாச்சு நேற்றுக்கு உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.